புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் மகன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்த புருஷோத்தமன் வயது 50 கடந்த 2020ஆம் ஆண்டு ஊசுடு ஏரிக்கரை அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பல ஆண்டுகளாக துப்பறிய முடியாமல் இருந்த இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துளங்கியது. புருஷோத்தமனின் மகன் தனபிரவீன் வயது 29. தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டால் சொத்து பங்கீடு ஏற்படும் என்ற அச்சத்தில் தனது உறவினர்களும் நண்பர்களுமான கலிகவேந்தன் வயது 33, பிரசாந்த் வயது 32 ஆகியோருடன் சேர்ந்து கொலை சதித்திட்டம் தீட்டி செயல்படுத்தியதாக விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் யாருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வேலை செய்த வீட்டில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான நகைகளை திருடிய பெண் தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சார்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவிற்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலமாக தவளக்குப்பத்தை சார்ந்த ஞான சௌந்தர்யா வயது 24 என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 சவரன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதில் இருந்த நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் 5 லட்சம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சார்ந்தவர் இஃபான் வயது 26. இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல மருந்து கடையை மூடி சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுக்கள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து இஃபான் கோட்டக்குப்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகைகளை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி புதுவையில் 2 பேரிடம் ரூபாய் 1.13 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாகவும் கார்டு மற்றும் ஓடிபி விவரங்களை வழங்குமாறும் கூறியுள்ளார். இதை நம்பி மேற்கூறிய நபரும் அனைத்து விவரங்களை மர்ம நபருக்கு வழங்கிய சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 92,000 எடுக்கப்பட்டது. இதேபோல கூடப்பாக்கம் பகுதியை சார்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாகவும் வங்கிக் கணக்கின் KYC-யை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி மேற்கூறிய நபர் வங்கி விவரங்கள் வழங்கி சிறிது நேரத்தில் அவரது கணக்கிலிருந்து ரூபாய் 21,000 எடுக்கப்பட்டுள்ளது. புதுவை சோலை நகரை சார்ந்த அந்நபர் லோன் ஆப் மூலமாக ரூபாய் 8,000 இழந்திருக்கிறார். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 1.21 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தவறவிட்ட ரூபாய் 45 லட்சம் மதிப்புள்ள 240 கைபேசிகளை இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பேருந்து நிலையம், வர்த்தக நிறுவனங்கள், பொது இடங்களில் தவறவிட்ட கைபேசிகளை மீட்டுத் தரும்படி காவல் நிலையங்களில் தொடர் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன.
இந்த புகார்கள் மீது இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் காவல் கண்காணிப்பாளர் ராகவ் உத்தரவின் அடிப்படையில் பொதுமக்கள் தவறவிட்ட கைபேசிகளை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனையடுத்து 240 கைபேசிகளை மீட்கப்பட்டன. இவற்றில் சுமார் 163 கைபேசிகள் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த புகார்தாரர்களுக்கு சொந்தமானவை. மீதமுள்ள கைபேசிகள் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம் மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு உரியவை. இவற்றின் மதிப்பு ரூபாய் 45 லட்சம் ஆகும். இந்நிலையில் மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் இதில் பங்கேற்று மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரியில் வருகின்ற 17ஆம் தேதி 3 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாகவும், தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் சட்டமன்ற கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்காலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் 61 நாட்கள் தடைக்காலம் அமலில் இருந்து வந்தது. இதனால் புதுச்சேரியை சார்ந்த 120 விசைப்படகு மீனவர்கள் கடந்த 61 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்தனர். தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்து மீன்பிடி வலைகளை பழுது பார்த்து கடலுக்கு செல்ல தீவிரமாக தயாராகினர். இந்நிலையில் இன்றுடன் தடைக்காலம் முடிந்த நிலையில் நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு புறப்பட்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி படகுகளுக்கு பூஜை செய்து மீனவர்களை வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய அமைச்சர்கள் 3 பேர் வருகின்ற 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளார்கள். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் சட்டமன்ற கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறாக தெரிவித்த அவர், மீனவர் சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும், நிரந்தர சபாநாயகர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரி விமான நிலையத்தில் கடந்த நிதியாண்டில் 1 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்த போதிலும் ரூபாய் 11 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் அளித்துள்ள தகவலில், போர் பதற்றம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதல் முறையாக 1 லட்சம் பயணிகள் வந்துள்ள சாதனையை நிகழ்த்தியுள்ளது. ஆனாலும் கடந்த நிதியாண்டில் 11 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பெரிய அளவு விமானங்கள் வருகை மற்றும் அதிக அளவு விமான சேவை இல்லை. மேலும் வணிக ரீதியாக விமான நிலைய வளாகம் செயல்பாட்டில் இல்லாதது போன்றவை வருவாய் இழப்பிற்கு முக்கிய காரணமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் 119வது ஆண்டு திருவிழாவையொட்டி நடந்த ஆடம்பர தீர்ப்பவனிகள் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே பழமை மிக்க தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயம் உள்ளது. இதன் 119வது ஆண்டு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 9 நாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக ஆடம்பர திருத்தேர் விழா நேற்றிரவு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இருதய ஆண்டவரை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமாள் காப்பேரி ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து தன்னை விலகிக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்து நேற்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரியில் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்று புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் லாரி வாடகையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வருகின்ற 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றும், மேலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள மொரட்டாண்டி டோல்கேட், சேலிய மேட்டு டோல்கேட், கெங்காரம்பாளையம் டோல்கேட் ஆகிய 3 டோல்கேட்டையும் அகற்ற வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. அப்போது உடனிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் இன்று கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீனவர்களுக்கு டி ஷர்ட் மற்றும் கேப் ஆகியவை கொடுத்து அவர்கள் பத்திரமாக மீன்பிடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இதனை தெரிவிக்கும் வகையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை படகில் கட்டிக்கொண்டும் லட்சிய ஜனநாயக கட்சியின் டி ஷர்ட் மற்றும் கேப் அணிந்து கொண்டும் மீனவர்கள் உற்சாகமாக இன்று தடைக்காலம் நீங்கி மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினருடன் இணைந்து இரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து இரத்த தான நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து இரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளோடு இணைந்து இரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்தநாளையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்தினார். புகாரா தேவையா அழியுங்கள். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒட்டினார். ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். புதுவை ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கன்வாடி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதியோர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது அங்கு பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 5 மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வரவில்லை என்றும் ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கட நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வுகள் மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கட நகர் பகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களோடு கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்தபோது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சிதலமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழைக்காலங்களில் சிரமம் ஏற்பட்டதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனதாக இருக்கும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அவர்களது கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூங்காவில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வெங்கட நகர் பகுதியில் சாலையோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து அவர்களின் வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நல விசாரித்தார். அப்போது அப்பகுதிகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார்.
மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வுகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுவை வெங்கட நகர் துணை மின் நிலையத்தில் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை வெங்கட நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குவில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மின்னழுத்த ஏற்ற தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதுகுறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கம் அளித்தபோது அப்பகுதிகளில் மின்மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதனையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவகாரங்கள் குறித்து பொது சுகாதாரத்துறை இளைநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கம் அளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தபால் ஊழியர்கள் சங்கத்தின் 35வது ஈராண்டு கூட்ட மாநாடு நடைபெற்றது. தேசிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி கூட்டத்தின் 35வது ஈராண்டு கூட்ட மாநாடு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. காலை சங்கக்கொடி ஏற்றப்பட்டு மாநாடு துவங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி கோட்டத்தை சார்ந்த அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாநாட்டின் பொருள் ஆய்வுக் கூட்டத்திற்கு தமிழ் மாநில தலைவர் ராஜகோபால் தலைமை தாங்கினார். மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளர்களாக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினர்களாக சுரேஷ்குமார், வழக்கறிஞர் வீரபத்ரன் மற்றும் வழக்கறிஞர் மலர்மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சதீஷ்குமார், தமிழ் மாநில செயலாளர் சுகுமாரன், தமிழ் மாநில செயலாளர் மற்றும் சரவணன், வேல், தமிழ் மாநில செயலாளர் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பிரதீப்குமார், ரவீந்திரபாபு, மோகன்ராஜ், சரவணன், கார்த்திகேயன், கோதண்டராமன், லோகநாதன் மற்றும் செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சங்கத்தின் வளர்ச்சிக்காக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ரூபாய் 1,00,000 வளர்ச்சி நிதியாக வழங்கினார். இதற்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இறுதியாக சோமசுந்தரம் உதவி செயலாளர் நன்றி உரை வழங்கினார். சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய சிறுமிகள், பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுச்சேரி கிளையின் சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வெளியூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான்பேட்டையில் இருந்து தொடங்கிய பேரணியை தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் மாநில செயலர் ஃபெரோஸ்கான் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியாக சென்று வெளியூர் எம்ஜிஆர் சிலை அறிக்கை நிறைவு பெற்றது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். சிறுமியர் பாதுகாப்பே சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். மேலும் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவித் தொகைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக வழங்கப்படும் புதிய முதியோர் உதவித்தொகை
விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, முதிர்கன்னி மற்றும் திருநங்கைகளுக்கான உதவித்தொகைகள், திருமண உதவித்தொகை, ஈம சடங்கு உதவித்தொகை மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பல்வேறு உதவித்தொகைகள் வழங்குவதில் தற்போது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உதவித்தொகைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தியை இன்று சந்தித்து கோரிக்கை விடுத்தார். அப்போது நிலுவையில் உள்ள அனைத்து உதவித்தொகைகளையும் விரைவாக வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலுடன் அனல் காட்சி வீசி வந்தது. இதனால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். பிற்பகல் 11 மணிக்கு மேல் மக்கள் வெயிலில் வர முடியாத சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென கருமேகத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளான திருக்குனூர், வம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து நீடித்தது. திடீர் கனமழையால் திருக்குனூர், வம்புப்பட்டு, சோம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. இதில் மழை தொடர்ந்து நீடித்தால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான களம் அமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடந்த மருத்துவ முகாமினை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குநர் சுதாகர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வெஸ்ட்மேட் மருத்துவமனை இணைந்து விளையாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இன்று நடத்தினர். இந்த மருத்துவ முகாம் உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. இதனை புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குநர் சுதாகர் தொடங்கி வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். முகாமில் இரத்த சர்க்கரை, ஹீமோகுளோபின் பரிசோதனை, இரத்த அழுத்தம், இதய மின் அலை வரைவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. புதிதாக நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கும் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் சுமார் 150க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த முகாம் ஊழியர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. ஒதியம்பட்டு ஜிப்சி மகளிர் விடுதிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவிகளுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகள் கொண்ட கட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு கூட்டம் முத்தியல்பேட்டையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் முத்து தலைமை தாங்கினார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜீவானந்தம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பந்தம் நிறைவுரையாற்றினார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி, ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சங்கர், காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் முகமது பிலால், அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநில தலைவர் பூங்கொழிலி உள்ளிட்ட 17 பேர் கலந்து கொண்டனர். மாநில குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்ற இளையராஜா நன்றி உரை வழங்கி கூட்டத்தை நிறைவு செய்தார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோரம் சிறு வியாபாரிகள் மீது மேற்கொள்ளப்படும் அதிகார துஷ்பிரயோகத்தை கைவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2014ஆம் ஆண்டு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் 100 பேர் இணைந்து காஃபி தூள்களை கொண்டு 100 சதுர அடி காபி ஓவியத்தை வரைந்து உலக சாதனை படைத்தனர். தமிழ் வாழ்க்கை வழிகாட்டல் மற்றும் மாற்று பயிற்சி அமைப்பை சார்ந்த 100 பயிற்சியாளர்கள் இணைந்து காபி தூள்களை பயன்படுத்தி 100 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமான காபி ஓவியத்தை உருவாக்கினர். தமிழ் மொழியின் சிறப்பையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டது. 100 நபர்கள் தலா 1 சதுரடி அளவிலான 100 தனித்தனி ஓவியங்களை உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைத்து 100 சதுரடி பரப்பிலான காபி ஓவியமாக வரைந்தனர். இந்த சாதனையை விருத் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிகழ்வில் ஏற்பாட்டாளர்களான முனைவர் சசிரேகா சந்திரசேகரன் மற்றும் சுகந்தினி பாலாஜி ஆகியோர் சார்பாக சான்றிதழ் பெற்றுக் கொள்ளப்பட்டது. உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. மேலும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகாபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் கருநீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி தேடுவார் நத்தம் பகுதிகள் ஆபத்தான நிலையில் இருந்து பனைமரம் திடீரென முறிந்து விழுந்தது. பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி அருகே தேடுவார் நத்தம் பகுதிகள் பல மாதங்களாக ஆபத்தான நிலையிலிருந்த பனைமரத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்று மாலை சுமார் 5:45 மணியளவில் அந்த பனைமரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. மாலை நேரத்தில் பள்ளி முடிந்த மாணவ மாணவிகளை ஏற்றி சென்ற பள்ளி வாகனம் அந்த வழியாக வந்த மரம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரத்தை அகற்றி சாலையை சீரமைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த மரத்தை முன்கூட்டியே அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் அலட்சியமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என்று முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருபுவனை தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பள்ளிப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இன்னும் வழங்கப்படாதது குறித்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார். இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழகத்தில் அதிகாரிகள் முதலமைச்சரின் உத்தரவுகளை உடனடியாக செயல்படுத்துவதாகவும், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் தலையீட்டால் நிர்வாக பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு IAS அதிகாரி மட்டுமே இருந்தாலும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறது என்றும்,
புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இருந்தும் பணிகள் தாமதமடைவதால் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது. ஜாலியாக இருக்கத்தான் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகிறார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் 3.5 டன் காணாங்கிழுத்து மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. கோதாவரி ஆறு கடலை கலக்கும் இடத்தில் ஏனாம் உள்ளதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும். அந்த வகையில் ஏனாம் கொத்தப்பேட்டா பகுதியை சார்ந்த மல்லாடி போசையா மற்றும் அப்பகுதி மீனவர்கள் 30 பேர் 4 படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு 3.5 டன் காணாங்கிழுத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். கரைக்கு கொண்டு வரப்பட்ட மீன்களை வாங்க அதிக அளவில் மக்கள் கூடினார்கள். 1 கிலோ காணாங்கிழுத்தி 70 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீன்பிடிக்க சென்ற கடலில் குறைந்த தூரத்திலேயே தங்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததும் அதனை அதிக விலைக்கு விற்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.